ரொட்டரி கிரீன் அண்ட் கிளீன் ஷீல்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஸ்டீல் பாட்டில்கள் வழங்கி போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் பற்றிய விழிப்புணர்வு. ரொட்டரி கிளப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா கோவை கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரொட்டரி கிரீன் அண்ட் கிளீன் ஷீல்டு என்னும் விழிப்புணர்வு மற்றும் நலத்திட்ட நிகழ்வை நடத்தியது. இதில் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு 1000 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வின் மூலமாக சுமார் 1000 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான பாட்டில்கள் இலவசமாக வழங்கப்பட்டன. நாட்டுக்கு சேவை செய்து உலகம் பூரா 220 கண்ட்ரியில் ரோட்டரி இருக்கு. 220 கண்ட்ரியில் இருக்கு. என்னென்னலாம் யாரும் ஒருத்தருக்கு சொல்லுங்க, என்னென்னலாம் சுற்றுச்சூழல்ல. காலை வணக்கம். இன்றைக்கி சுதந்திர தினத்துக்கு மறுநாள் நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு விழா நடத்தியிருக்காங்க ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா. இங்கே தலைமை தாங்க நான் ரோட்டரி கவர்னர் ரொட்டேரியன் RS மாருதி என்னை அழைத்ததுக்கு மிக்க நன்றி. எவ்வளோ ஒரு முக்கியமான நாளாக நான் இதை கருதுகிறேன். நான் எல்லா பள்ளிக்கூடங்களையும் விழாக்கள் ரோட்டரி நடத்திட்டு தான் இருக்கும். இதை ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா எனக்கு இது பிடிச்ச ஒரு விஷயம். இதில் புத்தகங்கள்லாம் மாணவருக்கு கொடு செல்வராஜ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சரணம்பட்டி ரேஞ்சில் அவர் வந்திருந்தாங்க. இந்த விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர் ஜான் சிங்கராயர், GGR கேசவராஜ் இவங்க தலைமையில் 1000 பாட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஒரே நோக்கம், நம்மளுடைய மாசு கட்டுப்பாடு மனசில் வச்சு பண்ணியிருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக இதை பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியும், பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம தண்ணி குடிக்கும்போது மைக்ரோ பிளாஸ்டிக் உடம்புக்குள்ளே போகுதுன்னு. அதை பற்றி நிறையா எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கேன். வர வர தகவல் நிறைய பரவிட்டுருக்கு. அது தாய்மார்களின் பாலிலேருந்து நம்ம இன்னும் ஆராய்ச்சி மூலிமா கண்டுபிடிச்சதுன்னா நம்ம பிரெயினில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் போய் இருக்குதுன்னு. அது பெரிய விஷயம். அது மைக்ரோ பிளாஸ்டிக் அது தவிர்ப்பதற்காக முதல் முயற்சியாக 1000 பாட்டில்கள் குழந்தைகளுக்கு அனைவருக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேசும்போது கூட குழந்தைகளுக்கு சொன்னோம், இது ஒரு பாட்டிலை கருத வேண்டாம், உங்களுடைய வாழ்க்கை துணையாக எடுத்து எங்கே போனாலும் இதை எடுத்து போங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் வீட்டிலேருந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு மிக அற்புதமான நாள். இந்த 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இனி அடுத்த ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயாவதும் இந்தியா ஒரு சுற்றுச்சூழல் தூய்மையான ஒரு நாடாக மாற்றுவதற்கு நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணணும். யார் குப்பை போட்டால் நம்ம எல்லாம் தான் போட்டோம். இப்போது நம்மளே தான் அதை திருத்தணும். அரசு எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் துப்புரவு தொழிலாளர்கள் டெய்லியும் கூட்டி தொடச்சி நம்ம நாட்டை சுத்தம் பண்ணாலும் அவங்க சுத்தம் செஞ்சு போன உடனே குப்பை போடுறது யார்? நம்ம தான் போடுறோம். அதெல்லாம் தவிர்த்து ஒரு தூய்மையான ஒரு கோயம்புத்தூர், தூய்மையான ஒரு தமிழ்நாடு, தூய்மையான ஒரு இந்தியாவாக அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி போகணும். மாணவர்களை பேசும்போது ஒரு 20 வருஷத்தை நம்ம இலக்காக வச்சு செய்வோம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளுக்கு எல்லாரும் ரொம்ப கைதட்டி உற்சாகமாக வரவேற்றார்கள். வணக்கம். எங்கள் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பொறுப்பேற்கிற போது அவருடைய விஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுற்றுச்சூழல் மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பை பற்றி எங்களுடைய மிஷனாக நொச்சி அப்படிங்கிறது ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறது, இதை பற்றியெல்லாம் அவர் எங்களுக்கு ஒரு விஷனாக சொல்லியிருந்தார் ட்ரைனிங்கில். அதை நோக்கி முதல் படியாக கணபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு 1000 மாணவர்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டிலை ஒழிச்சு இந்த SS பாட்டிலை நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது அவருடைய விஷனை நாங்கள் ஒரு ஸ்டெப்பு கொண்டு வந்திருக்கிறோம். இதை இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு 15000 பாட்டில் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் முயற்சி எடுத்து, அதே மாதிரி எங்கள் கவர்னருடைய ஒரு விஷன் கிராமத்தை தத்தெடுக்கிறது, அதே போல் 2 கிராமத்தை தத்தெடுத்து நாங்கள் முழுமையாக இதே மாதிரி மரம் நடுறது, பிடிக்கிறது எல்லாமே எல்லா வேலையும் செய்வோம் கண்டிப்பாக. தேங்க்யூ.